கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர் தன்புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ, தனை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே, நின் பாதம் போற்றி நினைப்பிலும் அத்தனைக்கும் வடிவமின்றி நிழலாக தோன்றிடினும் சிறிய நெஞ்சின் நினைப்பினுக்கு மதிப்பீந்து வாழ்த்தாய், உன் நிழல் கண்ட நானும் உன்னை வணங்குகின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ்நாடு அரசு சார்பாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் நிறுவனமும் இணைந்து நடத்துகிற திருப்பூர் மாநகர 21வது புத்தக கண்காட்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தக கண்காட்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய தா. கிறிஸ்துராஜ் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே இன்றைய நிகழ்விலே தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரேம் எஸ். துரைசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றிய அன்புக்குரிய நண்பர் ப. சவுந்தரராஜன் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் கோ. வசந்தகுமார் அவர்களே, தமிழ்நாடு மாநில கபாடி கழக பொருளாளர் ஜெயசித்ரா சண்முகம் அவர்களே, ஏற்றுமதியாளர்கள் சங்க துணை செயலாளர் குமார் துரைசாமி அவர்களே, கேரவன் எஸ். ஆறுமுகம் அவர்களே, 56வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர். மணிமேகலை அவர்களே, ஜேஆர்எம் என். பழனிசாமி அவர்களே, சிட்டி எலக்ட்ரிக்கல்ஸ் பி. பழனிசாமி அவர்களே, ட்ரிப்ளெக்ஸ் எஸ். குப்புசாமி அவர்களே, பல்லடம் தாய் அறக்கட்டளை து. சுந்தரமூர்த்தி அவர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ச. பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியும் அன்போடு எல்லோரையும் அரவணைத்தும் வருகின்ற அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் தோழர் இரா ஈஸ்வரன் அவர்களே, அன்புக்குரிய தோழர் லெனின் அவர்களே, பாரதி அவர்களே, திருப்பூர் மாவட்ட திருப்பூர் மாநகருக்கு பெருமை சேர்த்து வரக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆக்கப்பூர்வமான உரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களே, இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த நிகழ்விலே குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாநகர பெருமக்களே, நல்ல நூல்களை நேசிக்கக்கூடிய வாசகர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இனிய முகமன்களை முதலிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். புத்தக கண்காட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. எந்த ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்பிருந்து எத்தனை நாட்கள் உழைக்க வேண்டும் என்பது அந்த உழைத்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த புத்தகங்கள் அடுத்த தலைமுறையை ஒரு அறிவுபூர்வமான தலைமுறையாக, ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய தலைமுறையாக உருவாக்குவதற்குரிய ஆயுதங்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த புத்தகங்களை. இந்த புத்தகங்களை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இளைய தலைமுறையினருடைய மத்தியிலே, பெரியோர்கள் மத்தியிலே கொண்டு சென்றால் அவரவர் குடும்பம் சார்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் பெரியோர்களுக்கு, இப்படி பலதரப்பு மக்களுக்கும்
கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் அறிவு சார்ந்த பெருமக்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உன்னத லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருவது என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் வேறு மாநிலங்களிலே தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது என்பதிலே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தக கண்காட்சி மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து கல்லூரி இளைஞர்களை ஆக்கப்பூர்வமானவர்களாக தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, நம்முடைய சமகால நிகழ்வுகளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இளையோர் இளைஞர் இலக்கிய பாசறை என்ற ஒரு நிகழ்வு, மாபெரும் தமிழ்கனவு என்ற நிகழ்வு, நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய தமிழக அரசு வழங்கி கொண்டிருப்பது வேறு எங்கும் இல்லாத நிகழ்வு என்பதிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த வகையிலே இத்தகைய புத்தக கண்காட்சிகள் நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான உந்துதலை தரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியில் முந்தையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுடைய வரவு குறைவாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மாவட்டங்களிலும் கிராமமாக மக்கள் இன்றைக்கு புத்தக கண்காட்சிக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகிறார்கள் என்பதை பல மாவட்டங்களிலே செல்கிற பொழுது பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை தமிழக அரசு செய்து வருகிறது. இந்த பணிகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். புத்தகங்கள் எதற்கு நாம் கண்காட்சி நடத்தணும்? ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம கதவுகளை எல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால் நமக்கு வெளி உலகம் தெரியாது. வீட்டுக்கு காற்று வர வேண்டும். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் என்ன, ரோட்டில் யார் போகிறாங்க, யார் வருகிறார்கள், என்ன நடக்கின்றன, வெளியுலகத்தை பார்ப்பதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. நாம் சுவாசிப்பதற்கு காற்று தேவை. ஒரு வீடு கட்டுகிற பொழுது 4 அறையை மட்டும் கட்டி ஒரு கதவை மட்டும் வைத்து உள்ளே போய் ஒரு தாழ்பாலை போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு காற்று வருமா? இன்றைக்கெல்லாம் பார்த்தா அப்படி தான், ஒரு ஏசியையும் போட்டு எல்லாம் சாத்திட்டு உள்ளேயே இருக்கிறோம் வெயில் காலங்களில். ஆனால் இந்த ஜன்னல் இல்லாத வீடு நம்ம வெளியில் என்ன நடக்கிறதுன்னு என்பது நமக்கு தெரிவிக்காது. ஆனால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய சிந்தனை வளரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த புத்தகங்களை இன்றைக்கும், அதாவது நம்ம தமிழை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்று சொன்னால் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு. உலக அரங்கிலே 7100க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒரு 5-6 மொழியை தான் நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது செம்மொழிகள், செவ்வியல் தகுதி பெற்ற மொழி என்று சொல்கிறோம். அந்த மொழிகளில் தலையாய மொழி எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி தான் என்று நாம் சொல்லவில்லை, உலகத்து பேரறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். எமனோ பர்ரோ போன்ற மொழியியல் அறிஞர்களெல்லாம் இந்த மொழியை படித்துவிட்டு ஆராய்ந்து பார்த்துவிட்டு இந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வேறு எந்த மொழியிலையும் இல்லை. இந்த மொழியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல் தமிழன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிவுடையவனாக இருந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம்தான் இந்த தொல்காப்பியம். தமிழர் பேரறிவின் அடையாளம் தொல்காப்பியம், தமிழர் பேரறிவின் கருவூலம் தொல்காப்பியம் என்றெல்லாம் எமனோ பர்ரோ போன்ற மொழியியல் அறிஞர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தொல்காப்பியம் தமிழுக்குரிய இலக்கண நூல் மட்டுமல்ல, தொல்காப்பியம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழி பேசக்கூடியவனுக்கும், எந்த நாட்டில் வாழக்கூடியவனுக்கும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் வாழக்கூடியவனுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் மனித வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொல்கிறது என்று சொல்ல வேண்டும். எழுத்து சொல் என்கின்ற இலக்கணங்கள் வேண்டுமானால் மொழிக்குரியதாக இருக்கலாம். ஆனால் பொருளதிகாரம் என்பது மனித வாழ்க்கைக்கே உரிய இலக்கணம். அந்த மனித வாழ்க்கைக்கே உரிய இலக்கணத்தை தொல்காப்பியன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால்
அப்போ அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்றைக்குமே இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடினானே, அதுபோல நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவையெல்லாம் இரவாத புகழுடையவை. இவற்றையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரே ஒரு தொடர் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பொங்குன்றனார் என்கின்ற ஒரு புலவர் சங்க இலக்கியத்தில் ஒரு 2 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று புறநானூற்றிலையும் இன்னொன்று நற்றினையிலும் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது என்ன அப்படி மிகச்சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், ஐக்கிய நாடு சபையினுடைய முகப்பில் இந்த தொடர் எழுதப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவரி கண்ட்ரி இஸ் மை கண்ட்ரி, எவரி மேன் இஸ் மை கின்ஸ்மேன் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த தொடர் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பாட்டரசி அவ்வை பெருமாட்டி, மோதும் பகைதவிர்க்க மொயம்புடனே சென்று தூது சொல்லி மீண்ட துணிவுடைய பாட்டரசி அவ்வை பெருமாட்டி என்று எங்களூர் கவிஞன் பாடி மகிழ்வார். ஔவையார் என்று சொன்னாலே அந்த ஔவையார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பார்க்கிறோம். எவ்வளவு நூல்கள், எவ்வளவு நூல்கள்! இதையெல்லாம் நம்ம படித்து முடித்து விட முடியுமா என்று சொன்னால் முடியாது தான். அதுக்காக நம்ம புத்தகங்களை விட்டு நம்ம அந்நியப்பட்டு தள்ளி போய் விடலாமா? கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு எது தேவையோ அவற்றையெல்லாம் நாம் தேடி தேடி படிக்க வேண்டும். இப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற தொடர் ஐக்கிய நாடு சபையினுடைய முகப்பில், லண்டன் மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில், இப்படி உலக புகழ்பெற்ற இடங்களில், பல இடங்களில், வெளிநாடுகளில் எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், எமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் எங்களுடைய ஊர் தான், எம்முடைய ஊர் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய மக்கள், என்னுடைய உறவினர்கள். இது எப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற சிந்தனை! இந்த சிந்தனை எப்படி வந்தது என்று சொன்னால், அண்மையில் நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து அவ்வப்போது கருத்துக்களை வெளியிடுவார்கள். அப்படி வெளியிடுகிற பொழுது இந்த பாடலை இந்த புலவன் எப்படி எழுதியிருப்பான், இப்படிப்பட்ட சிந்தனை அவனுக்கு எப்படி வந்தது? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருகிறது என்று சொன்னால் அது எப்படி வந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்துவிட்டு, இந்த பாடல் தோன்றிய இடம் முசிறி, இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய, அன்றைக்கு தமிழகமாகத்தான் அது இருந்தது. முசிறி என்கின்ற துறைமுகத்தில் பல நாட்டு வணிகர்கள் வந்து வணிகம் மேற்கொண்டு சென்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் நாட்டு பொருள்களை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு, இங்கே இருக்கக்கூடிய மிளகு போன்ற பொருள்களை எல்லாம் அவர்கள் வாங்கி சென்றார்கள். யவனர் தந்த வினைமான் நன்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று நம்முடைய அகநானூர்லாம் ஒரு பாடல் இருக்கு. அந்த துறைமுகத்தில் நின்று பார்க்கிற பொழுது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பல நாட்டு வணிகர்கள் இங்கு வந்து ஜாதி மத மொழி இன பேதம் இல்லாமல் எல்லோரையும் நேசித்து ஒன்றாக கலந்து பழகி சென்ற காட்சியை பார்த்துத்தான் அந்த கணியன் பூங்குன்றன் என்கின்ற ஒரு மாபெரும் தமிழ் புலவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற தொடரை பாடினான் என்று சொல்வாங்க. அதே மாதிரி உலகமெல்லாம் தமிழ் தூது சென்ற தனிநாயகம் அடிகள், அவர் ஒரு ஆங்கிலம் படித்தவர், இலங்கையைச் சேர்ந்தவர். சமயப்பணிக்காகவும் ஆங்கில ஆசிரியர் பணிக்காகவும் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இங்கு வந்து தமிழ் மக்களை எல்லாம் பார்த்து படித்து பழகி தமிழை படித்து தமிழ் மீது ஒரு பேரன்பு ஏற்பட்டு இந்த பணியெல்லாம் உதறிவிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே போய் தமிழ் பயின்று 4 ஆண்டுகள் தமிழ் பயின்று உலக நாடுகள் 56 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு தமிழ் தூது பயணம் சென்று அங்கிருக்கக்கூடிய மொழிகளை எல்லாம் கற்று அந்த மொழிகளிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை, நீதிகளை, தத்துவங்களை, அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானிகளினுடைய தத்துவங்களை எல்லாம் கற்று மிகப்பெரிய நீதிகளை, தத்துவங்களை எல்லாம் அவர் கற்று அந்தந்த நாட்டு மொழிகளில் அவர் பேசி அதையும் கற்றுட்டு நம் நாட்டினுடைய பெருமையை, நம்முடைய புறநானூற்றினுடைய பெருமையை, நம்முடைய திருக்குறளினுடைய பெருமையை அந்த நாட்டில் போய் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒப்பிட்டு பார்க்கிறார். அந்த நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இலக்கியங்கள்,
நம்முடைய இலக்கியங்கள் எப்படி அவற்றை விட ஒரு படி மேலே நிற்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடுத்த எடுப்பிலே போய் இன்னொரு நாட்டுக்காரன்கிட்ட போய் உன்னுடைய மொழி இலக்கியத்தை விட எங்களுடைய மொழி இலக்கியம்தான் உயர்ந்த இலக்கியங்கள் என்று சொல்லிவிட முடியுமா? அப்போ இன்னொருவரை புண்படுத்திவிட மாதிரி ஆகிவிடுமே. அதனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த நாட்டு நீதிகளையும் இலக்கியங்களையும் ரொம்ப ஐயம் திரிபெற ஆழமாக கற்று அவற்றுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லி, அவற்றை விட நம்முடைய தமிழ் இலக்கியம், குறிப்பாக சங்க இலக்கியம், குறிப்பாக நம்முடைய திருக்குறள், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடி கழிப்பானே, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றெல்லாம் பாடி பாடி கழித்த மகாகவி பாரதி. அப்போ வள்ளுவனை எடுத்து பேச வேண்டும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடினான் என்று சொன்னால் அதில் உள்ள அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படி பாடினான்? அப்போ மேலை நாட்டு நீதிகள், மேலை நாட்டு தத்துவங்கள், மேலை நாட்டு இலக்கியங்கள், மேலை நாட்டு அறங்கள், மேலை நாட்டு தர்ம சாஸ்திரங்கள் என்ன சொன்னன? அன்புக்குரிய நண்பர்களே, இந்த வேளையில் ஒன்றினை சிந்திக்க வேண்டும். மேலை நாட்டு தத்துவங்கள் எல்லாம் உயரிய நீதிகளை சொல்லியிருந்தாலும் உடல் குறைபாடுடைய குழந்தைகள் பல குடும்பங்களிலே பிறந்து விடுகின்றன. கை இல்லாமலோ, கைகால் குறைபாடாகவோ, காது கேட்காமலோ, கண் தெரியாமலோ குழந்தைகள் பிறந்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டு தத்துவங்கள் சொல்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் வளர்த்து நாமும் துன்பப்பட்டு அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு கொடிய காட்டு பகுதிகளில் ஒரு கொடுமையான விலங்குகள் உலா வரக்கூடிய பகுதிகளில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடணும். கொடிய பறவைகள், பருந்து போன்ற, வல்லூர் போன்ற பறவைகள், கொத்தி கொத்தி பிணம் தின்னக்கூடிய பறவைகள், பறந்து திரியக்கூடிய கொடிய பகுதிகளில், மலையடிவாரங்களில், காட்டு பகுதிகளில் இந்த மாதிரியான குழந்தைகளை எல்லாம் போட்டுட்டு வந்துடணும் என்று அந்த நாட்டு நீதி சொல்ல, நம்முடைய வள்ளுவன் ஒருபடி மேலே உயர்ந்து, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. பொறியின்மை என்று சொன்னால் இந்த கை, கால், கண், காது, மூக்கு, உடம்பு என்று இதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு பழி இல்லை, இது ஒரு குறை இல்லை. அறிவு அறிந்த ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்லி எல்லோரையும் என்ன என்று சொன்னால் அவர் அந்த மாதிரியான குழந்தைகளையும் நாம் நேசித்து அன்பு காட்டி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று வழிகாட்டியவன் வள்ளுவ பெருந்தகை. அத்தகைய நூல்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. அதில் பார்த்தா தலையாய இடம் நம்முடைய திருக்குறளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இது அவரவர்களுக்கு உரியது என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். சமணர்கள் என்று சொன்னால் அதில் சமண கருத்துக்கள் 4 எடுத்து வைத்து கொண்டு இது சமண நூல்தான் என்று சொல்வார்கள். பௌத்தர்கள் எங்களுடையது தான் என்பார்கள். சைவமா, சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய நூல். வைணவமா, வைணவத்தை சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய நூல். இஸ்லாமா, அவர்களும் திருக்குறானிலிருந்து, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளிலிருந்து எல்லாவற்றையும் திரட்டி வைத்து கொண்டு இது எங்களுடைய நூல் தான். கிறித்துவமா, பைபிளுக்கும் இதற்கும் மிக பொருத்தம் இருக்கின்றனவே, அதனால் இது எங்களுடைய நூல் தான் என்று எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய ஓர் ஒப்புயர்வற்ற நூல் தான். உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மதம் கடந்த நூல் எது என்று சொன்னால் திருக்குறள். அதனால் நம்முடைய வீட்டில் வேத நூலைப் போல ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் எது என்று சொன்னால் திருக்குறள். எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் வாங்கி நாம் படிக்கிறோமோ இல்லையோ, நாம் வாங்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் அதில் என்னதான் இருக்கிறது என்று திருப்பி பார்த்து விடுவோம். அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் திருக்குறளை வாங்க வேண்டும். திருக்குறள் நம்முடைய தமிழுக்கு பெருமை, தமிழ் மொழிக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை, தமிழ் இனத்திற்கு பெருமை, நம்முடைய இந்தியாவிற்கே பெருமை, உலகிற்கே பெருமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்வான ஒப்பற்ற நூல்தான் நம்முடைய திருக்குறள். அதனால தான் வள்ளுவன் தன்னை
உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி மீண்டும் மீண்டும் பாடினான். எட்டயபுரத்து கட்டித்தங்கமே, என்னையும் உன்னையும் மீண்டெடுத்த தமிழ் இலக்கியத்தில் 3 பேரலைகள். பேரலைகள்னா சுனாமி. அண்மையில் நம்ம வந்திருக்கோம், நீங்கள் எல்லாருமே நீங்கள் சுனாமியை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்போம், தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது கடல்கோள் கடல்கோள் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படியெல்லாம் வருமா, இதெல்லாம் பொய்யா இருக்கும் போல் இருக்குது, கடல்கோள் வந்தது அழிந்து போயிடுச்சு, இங்கே இருக்கிற தலைநகரமெல்லாம் காணாமல் போய்விட்டது என்று நாங்கள் இலக்கியம் படிக்கிற பொழுது, வரலாறு படிக்கிற பொழுது நாங்கள் படித்தோம். ஆனால் அதுவெல்லாம் பொய்யல்ல, உண்மை என்று காட்டுவதற்காக ஒரு சில நிமிட பொழுதுகளில் வந்து சென்று காட்டிட்டு போனது தான் நமக்கு சுனாமி, ஆழி பேரலை. அப்போ இந்த கடலில் வந்து எல்லா அலைகள் வந்து எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எப்போதாவது தான் வருகிறது ஆழிப்பேரலை. வந்தது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்று விடுகிறது. அப்போ எட்டயபுரத்து கட்டித்தங்கமே, உன்னையும் என்னையும் ஈன்றெடுத்த தமிழ் இலக்கியத்தில் 3 பேரலைகள், 3 பேரலைகள். தங்க விடியலாய் தழைத்து வள்ளுவனை பெற்றெடுத்த சங்க இலக்கியம் 1, வள்ளுவனை பெற்றெடுத்த சங்க இலக்கியம் 1. ஒரு விக்கவுண்ட் மார்லி என்று ஒரு உலக பேரறிஞன் ஒரு கருத்தை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு மொழியை பொறுத்தவரையில் ஒரு மகாகவிஞன் என்பவன் அவ்வளவு சாதாரணமாக தோன்றுவதில்லை. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு மகாகவிஞன் தோன்றுவான் என்று அந்த விக்கம் மார்லி என்று சொல்லப்படக்கூடிய மேலை நாட்டு அறிஞன் சொன்னான். அப்போ நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யார் மகாகவிஞர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எட்டயபுரத்து கட்டித்தங்கமே, என்னையும் உன்னையும் மீண்டெடுத்த தமிழ் இலக்கியத்தில் 3 பேரலைகள், 3 பேரலைகள். வள்ளுவனை பெற்றெடுத்த தங்க விடியலாய் தழைத்து வள்ளுவனை பெற்றெடுத்த சங்க இலக்கியம் 1. அப்போ வள்ளுவன் ஒரு முதல் பேரலை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் மொழியில் வந்த ஒரு மிகப்பெரிய பேரலை எதுவென்று சொன்னால் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை என்று நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அப்போ இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து தானே அந்த அறிஞனுடைய கருத்துப்படி இன்னொரு மகாகவிஞன் தோன்றுவான். அப்பொழுது இன்னொரு மகாகவிஞன் யார் என்று பார்த்தால், வள்ளுவனை பெற்றெடுத்த சங்க இலக்கியம் 1, புதிய கவி ஊற்றாக பொங்கி பீரிட்ட கம்பன் மற்றொன்று. கம்பனுடைய காவியம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் கம்பன் கழகங்கள் வைத்து எல்லோராலும் பேசப்பட்டு பேசியதையே பேசியதாக இருந்தாலும், ஏதேனும் ஒரு வகையில் இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பேசி கழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் காப்பியமாக திகழக்கூடிய காப்பியம்தான் நம்முடைய கம்பராமாயணம். நெப்போலியன், உலக புகழ்பெற்ற மாவீரன் நெப்போலியன், அந்த நெப்போலியன் ஒரு மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்தான். அந்த நூலகத்திலே போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு தமிழ் நூல் இருந்தது. அந்த நூல் எது என்று பார்த்தால் நம்முடைய கம்பராமாயணம். புதிய கவி ஊற்றாக பொங்கி பீரிட்ட கம்பன் மற்றொன்று. அப்போ ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து ஒரு கம்பன் தோன்றினான். அப்போ இன்னொரு மகாகவிஞனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அது யார் என்று பார்த்தா, தங்க விடியலாய் தழைத்து தோன்றிய நம்முடைய மகாகவி பாரதி. எங்கள் இனிய பாரதியே நீ இன்னொன்று. நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வகையிலையும் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்கோ, காடு கொம்மலும் கற்பூரச் சொற்கோ, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என்று மகாகவி பாரதியே பாவேந்தர் பாரதிதாசன் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்று பாவேந்தர் பாரதிதாசன், யாரையும் மதிக்க மாட்டார் பாரதிதாசன், கொலைவாளின இடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று கவிதை எழுதியவர்.
கரடு முரடாகத்தான் கவிதை எழுதுவார், கரடு முரடாகத்தான் பேசுவார். தமிழை நேசிப்பார், தமிழனை நேசிப்பார், தமிழ்நாட்டை நேசிப்பார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கட்டளையிடுவார். இப்படிப்பட்ட ஒரு புரட்சி கவிஞன் மகாகவி பாரதியாரை தம்முடைய வாழ்நாள் முழுவதும் சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் போற்றி போற்றி மிகப்பெரிய மரியாதையினை அளித்து அளித்து வாழ்ந்தான். அத்தகைய மகாகவி பாரதி தோன்றினான். இந்த 3 பேருக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனை தெய்வமாக்கினான் வள்ளுவன். வையத்து வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்றதுனா எப்படி? வாழ்வாங்கு வாழ்வது என்று சொன்னால் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும், மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கணும், எது நினைத்தாலும் உடனடியே நம்முடைய கைக்கு வரணும், பணத்தை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் எதையும் வாங்கிடலாம், இந்த ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நம்முடையதாக தான் இருக்கணும், இதுதான் வாழ்வாங்கு வாழ்கிறது என்று நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் இது வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வல்ல. நாம் வாழ்ந்து சென்றதற்கு அடையாளமாக இந்த மக்கள் மனங்களை காலம் கடந்தும் நாம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று கண்ணதாசன் பாடினானே, அதுபோல நாம் மறைந்த போதும் கூட இன்றைக்கு நம்ம பாரதியை பேசுகிறோம், வள்ளுவனை பேசுகிறோம், கம்பனை பேசுகிறோம், ஜீவாவை பேசுகிறோம், திருப்பூர் குமரனை பேசுகிறோம். இப்படி பல பெருமக்களை எல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? வஉசியை பேசுகிறோம், வத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவாவை பேசுகிறோம், வாவேசு ஐயரை பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் அவர்களுடைய செயல்களால் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமக்களை எல்லாம் நாம் பேசுகிற அந்த பேச்சு இருக்கிறது பாருங்கள், அதுதான் வாழ்வாங்கு வாழ்தல் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏதோ பணத்தையோ வேறு ஏதாவது இந்த மக்களிடமிருந்து ஒரு வித்தியாசப்பட்டு உயர்ந்து நிற்பது மாதிரி நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, அது வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை அல்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் எழுதினான். அப்ப மனிதனை தெய்வமாக்கினான் வள்ளுவன், தெய்வத்தை மனிதனாக்கினான் கம்பன். ராமபிரான் என்கின்ற கடவுளை ஒரு மனிதனாக படைத்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்பி அத்தனை துன்ப துயரங்களையும் அனுபவிக்க வைத்து காட்டி ஒரு காப்பிய நாயகனாக படைத்து, மனிதனாக படைத்து ஒரு காப்பியத்திற்கு நாயகனாக்கி, அப்போ தெய்வம் என்று போற்றக்கூடிய அந்த ராமபிரானை ஒரு தெய்வத்தை மனிதனாக்கி காட்டியவன் கம்பன். ஆனால் மனிதனை அசல் மனிதனாக பாடியவன் நீ என்று மகாகவி பாரதியை, இந்த 3 பேரையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், மகாகவி பாரதி தான் மனிதனை அசல் மனிதனாக பார்த்தவன். மனிதர்களை நேசிக்க வேண்டும், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியுண்டோ என்று கேட்டார். இந்த எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று போற்றி போற்றி பாராட்டியவன் நம்முடைய மகாகவி பாரதி. அவன் ஜாதி மதங்களை பாரோம், அன்பு தண்ணீர் செலுத்திடும் வையோம், ஆதரவுற்று வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம் என்று சொல்லி அன்பை விதைத்தான். அன்பு துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே, அன்புக்கு அழிவில்லைகான் என்று பாடியவன் மகாகவிஞன் பாரதி. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன். இந்த 3 பேரும் நாம் நினைக்கத்தக்க மனிதர்கள். அப்போ இவர்களை விட்டால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வேறு யாரும் இல்லையா என்று சொன்னால் இல்லை. ஏராளமான புலவர்கள் இருக்கின்றார்கள். காலத்திற்கு காலம் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தால் எத்தனையோ எழுத்தாளர்கள், இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் பல படைப்பாளர்கள் இருக்கலாம், பல கவிஞர்கள் இருக்கலாம், பல சிறுகதை ஆசிரியர்கள் இருக்கலாம், நாவலாசிரியர்கள் இருக்கலாம். இப்படியே இன்றைக்கும் 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய நம்முடைய இந்த தமிழ் இலக்கிய பணி, அதை தோற்றுவிக்கக்கூடிய பணி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தமிழினுடைய ஒரு பாரம்பரியத்தை, ஒரு செழுமையை, ஒரு பண்பாட்டை காட்டுகிறது என்று சொல்ல வேண்டும்.
அப்போ எல்லா நூல்களும் ஒரு காலத்துக்கு ஏற்ப நூல்கள் வந்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் நாம் பார்க்கணும், வாங்கணும், நூலகங்கள் அமைக்கணும். கல்வி இல்லாத ஊரை தேடி தேடி தீக்கிரையாக்க வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடினான். தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று பாடினான். எல்லா ஊர்லேயும் வந்து கல்விக்கூடம் இருக்க வேண்டும். இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், இப்படி இந்த மாதிரியான அறப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் உயர்ந்தது என்று கட்டளையிட்டான். எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அன்னையின் மடியிலிருந்து மன்னரை வரை கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள். அன்னையின் மடியிலிருந்து மன்னரை வரை, மன்னரைன்னு சொன்னால் நம்ம இறந்து போவோம் என்றைக்காவது ஒரு நாள். பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இறப்பு என்பது நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்தில்லை. யாராலும் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்ந்து விடவே முடியாது. அது எவ்வளோ பெரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர்களெல்லாம் இருந்தார்கள் என்றுதான் நாம் வரலாற்றிலே படிக்கிறோமே தவிர யாரையும் நேராக வைத்து நிறுத்தி வைத்து நம்மளால் பார்க்க முடியவில்லை. அப்போ பிறப்பு என்று சொன்னால் மரணம், இறப்பு என்பது உறுதி. அப்போ யாராலும் நிலைத்திருக்க முடியாது. அப்போ எப்பொழுது நாம் நிலைத்திருக்கலாம் என்று சொன்னால் நம்முடைய செயல்களால் சிறந்து நின்றால்தான் நாம் நிலைத்திருக்கலாமே தவிர வேறு நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிற பொழுது எல்லா காலகட்டங்கள்லையும் அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்று தோன்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அவர்களையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு நாம் போற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த வேளையிலே ஒரு புத்தக கண்காட்சி நடக்கின்ற நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு நூலகம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சின்னதொரு நூலகத்தையாவது நம்ம போகிற இடங்களெல்லாம் சிறு சிறு நூல்களை வாங்கி வந்து நாம் நூலகத்தை அமைத்தோம் என்று சொன்னால் காலப்போக்கிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நல்ல நூலகம் அமையும். அதே மாதிரி இந்த கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேம்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் மேம்படும். இந்த அந்தந்த காலத்திலே தோன்றக்கூடிய நூல்களை அடையாளம் கண்டு நாம் போற்ற வேண்டும். நம்முடைய தமிழ் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நூல்களெல்லாம் தோன்றியிருக்கின்றன என்பதையும் இன்றைக்கு தோன்றுகின்ற சில நூல்களையும் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். பூச்செண்டு என்று ஒரு கவிதையை இறையருள் கவிமணி என்பார் எழுதினார். அவர் பார்க்கிறார், தமிழின் இலக்கியம் பூச்செண்டு என்று சொன்னார். பூச்செண்டுன்னா நம்ம ஒரு விழாக்கள்லாம் பெரிய பெரிய விருந்தினர்களுக்கு, கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம பூச்செண்டு கொடுப்போம். அதில் பார்த்தா நிறைய மலர்கள் இருக்கும். தமிழின் இலக்கியம் பூச்செண்டு, தனியாய் அதற்கொரு மனம் உண்டு. நான் கூட சென்ற மாதம் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய பூச்செண்டு கொடுத்தாங்க. நிறைய மலர்கள் இருந்தது. அதில் பார்த்தா பல்வகையான மலர்கள். உடனே எனக்கு இந்த கவிதைனா ஞாபகம் வந்தது. தமிழின் இலக்கியம் பூச்செண்டு, தனியாய் அதற்கொரு மனம் உண்டு, தமிழின் தீந்தேன் விருந்துண்டு, தலைக்கும் நாமோ மலர் வண்டு. ஒரு வண்டு எப்படி அந்த பூக்களில் போய் மகரந்தத்தை எடுக்குமோ அது மாதிரி நம்ம இந்த புத்தக கண்காட்சியில் போய் அல்லது நூலகத்தில் போய் தேனெடுப்பதை, வண்டுகள் தேனெடுப்பதை போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல நூல்களை தேர்வு செய்து அந்த நூல்களிலே அமர்ந்து நாம் படிக்க வேண்டும் என்று இந்த கவிதையை பார்க்கிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாழ்வை அகற்றி பாருலகில் தலையாய் நிற்கும் கருத்துக்களால் வாழ்வே சிறக்க வகை செய்யும் வான்புகள் திருக்குறள் தனிமலராம். அந்த பூச்செண்டில் பார்த்தோம்னா நம்முடைய திருக்குறள் ஒரு தனி மலர். அதே போல அரிய சைவ பெருநெறியை அனைத்தே வாழ்ந்த அடியாரின் பெரிய புராணம் விரித்திட்ட பெருஞ்சேக்கிழாரோ நறுமலராம். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய அற்புதமான வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு சைவ சமய காப்பியம் என்று போற்றுகிறோம். அதை தேசிய இலக்கியம் என்று கொண்டாடுகிறோம். அது பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பூச்செண்டில் பார்த்தோம் என்றால் அது ஒரு நறுமலர்.
உன்னிப்போற்றும் வைணவத்தின் உயர்வை காட்டும் ராமகதை கன்னித்தமிழில் விரித்துரைத்த கம்பன் கவியோ பெருமலராம். கம்பனுடைய ராமாயணம் அது ஒரு பெரிய மலர். அந்த பூச்செண்டில் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று திருமாலை பாடுகிறோம் அல்லவா, அதுபோல கம்பனை போற்றிய காவியம்தான் நம்முடைய மாபெரும் காவியமான கம்பராமாயணம். அது ஒரு பெரிய மலர் அந்த பூச்செண்டில். உண்ணா நோன்பார் சமணத்தின் உறையும் கோவலன் கண்ணகியின் எண்ணா நிற்கும் சிலம்பொழித்த இளங்கோ வேந்தன் இன்மலராம். நம்முடைய சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடினானே, அது ஒரு இனிய மலர். புத்தர் பெருமான் அறவழியை போற்றும் மா மணிமேகலையின் சித்தம் கவரும் துறவுரைத்த சீத்தலை சாத்தனார் நன்மலராம். அந்த சீத்தலை சாத்தனாரை இயற்றிய மணிமேகலை ஒரு நல்ல மலர். இலங்கும் கிறிஸ்தவ நெறிகாட்டும் இயேசுநாதரின் அன்புள்ளம் விளங்கும் தேம்பா வணிதந்த வீரமா முனிவர் வெறிமலராம். கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றிய வீரமா முனிவரனுடைய அந்த தேம்பாவணி ஒரு விரிந்த மலர். அண்ணல் நபிகள் பெருவாழ்வை அருமை தமிழில் சீராவாய் எண்ணம் உயர யாத்தளித்த ஏந்தல் உமரோ எழில் மலராம். உமறு புலவர் இயற்றிய சீரா புராணம் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறது. அந்த காப்பியம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு அழகுமிக்க மலர். இப்படி எத்தனை எல்லா சமயங்களுக்கும் தமிழ் மொழி பார்த்தால் பக்தியின் மொழி, இரக்கத்தின் மொழி. இந்த பக்தியை, இரக்கத்தை, கனிவை, கருணையை தமிழ் மொழியைப் போல வேற எந்த மொழியிலையும் பாட முடியாது என்று தனிநாயகம் அடிகள் சொல்வார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி கொய்ப்பது நாதம் நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடியதைப் போல இது பக்தியின் மொழி, இரக்கத்தின் மொழி. அப்படிப்பட்ட மொழி. இதில் சமண பௌத்த வைணவமும் சைவ இஸ்லாம் கிறித்தவமும் கமலும் நூல்கள் இந்நாட்டின் கவினார் பண்பின் களஞ்சியமாம் என்று அந்த கவிதை முடியும். இந்த நூல்களெல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய களஞ்சியம், தமிழனுடைய தனிப்பெருமையை, தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பேசுகிறோம் இல்லையா, அந்த தமிழனுடைய, தமிழ் இலக்கியத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடியவை. அப்போ இன்றைக்கு வரக்கூடிய நூல்கள் எல்லாம் குறைந்தனவா என்று சொன்னால், மனித வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்றன்றைக்கு பத்திரிகைகளில் வரக்கூடிய சிறு சிறு கவிதைகளை படிக்கலாம், சிறு சிறு சிறுகதைகளை படிக்கலாம், நாவல்களை படிக்கலாம். ஜெயகாந்தனுடைய நாவல்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் எவ்வளவு துன்ப துயரங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து உன்னிப்பாக எழுதிய ஒரு மாபெரும் எழுத்து கலைஞன்தான் ஜெயகாந்தன். அந்த ஜெயகாந்தனுடைய நாவல்களை படிக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு எதை காட்டுகின்றன என்று சொன்னால், நாம் ஒரு வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு ஜன்னலை திறந்து பார்த்து வெளி உலகத்தை பார்ப்பதை போல இந்த நூல்களுக்குள்ளே நாம் சென்றோம் என்று சொன்னால் இந்த உலக அரங்கிலே என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அறிவுமிக்க சமுதாயமாக, அறிவுமிக்க இளைய சமுதாயமாக நாம் மலருவதற்கு அவையெல்லாம் உதவும். அந்த மாபெரும் பணியைத்தான் நம்முடைய தமிழக அரசும் இந்த புத்தக கண்காட்சிகளும் செய்கின்றன என்று சொல்லி இந்த அவையிலே உரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கும், அதேபோல இருந்து கேட்ட இந்த திருப்பூர் மாநகர இலக்கியம் ஆர்வமிக்க பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.